அவர்கள் யானையை குருடர்கள் கண்டது போல இதுதான் தெய்வம், எமது தெய்வம், உமது தெய்வம் என்று, இது அவருடைய தெய்வம், இவருடைய தெய்வம் என்று பல்வேறு கற்பனை கதைகளை கூறுகிறார்கள். ஆனால் நமது சன்மார்க்க சங்கத்தின் கொள்கை இவ்வுலகெங்கும் நிறைந்திருக்கின்ற இவ்வுலக தோற்றத்திற்கு காரணமான ஆதி ஒளிவடிவான அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், அவர் ஒருவரே கடவுள். மற்ற நாம் நம்மால் காணப்படும் உருவக திருமேனிகள் எல்லாம் ஆன்மாக்கள் பக்குவப்படுவதற்காக இறைவன் இப்படித்தான் இருப்பார் என்று ஒரு கற்பனையில் இறைவனை தெரிந்து கொள்ள உருவாக்கப்பட்டது. ஆக இந்த உருவ வழிபாடு என்பது சாமானிய நிலையில் இறைவனை தேடுவதற்கான வழிபாடு. நமச்சிவாய. ஆக இந்த ஜோதி வழிபாடு என்பது சிவலிங்க வழிபாடு போல ஒரு ஜோதியானது என்ன வடிவம் என்று யாராலும் கூற முடியாது. இது உருவமற்றது என்றும் கூற முடியாது. ஆக சிவலிங்கத்தின் தோற்றமாகிய அருவுருவ வழிபாடே இந்த ஜோதி வழிபாடு. ஜோதியே சுடரே என்றும் ஒளிவளர் விளக்கே என்றும் ஜோதி வடிவாய் நின்ற இறைவா என்றும் மலர்ந்த மலர்ச்சுடர் என்றும் திருமுறைகள் பேசும் வண்ணம் ஒளிவடிவான இறைவன் வழிபாடே நமது சன்மார்க்க சங்கத்தின் கொள்கையாகும் என்றார். இதை கேட்டவுடனே அங்கிருந்த சாது ஒருவர் எழுந்து, ஐயா, இன்று கிராமப்புறங்களிலே பல பல பெயர்களால் சிறு தெய்வங்களுக்கு கோயில் கட்டி வருகிறார்களே, அது எவ்வாறு என்றார். உடனே நம்முடைய இறைவன், நம்முடைய ராமலிங்கம் அந்த பக்தரை பார்த்து, எல்லாம் அல்ல தனிப்பெரும் தலைமை பெரும்பதியாகிய இறைவன் ஒருவரே. அந்த ஒருவர் பல்வேறு குணங்களுள்ள ஆன்மாக்களின் தன்மைக்கேற்ப பல்வேறு வடிவங்கள் தாங்கி இப்பூமியிலே வந்து அருள் செய்கிறார். மாரியம்மன் என்ற பெயரிலோ, காளியம்மன் பெயரிலோ, முனியாண்டி, பெரியாண்டி, சின்னாண்டி என்று பல பெயர்களிலோ, எந்த வழிபாடு பெயரிலே அவர்கள் ஒரு உருவ வழிபாட்டை மேற்கொண்டாலும் அந்த உருவத்திற்குள் இருந்து அருள் செய்வது இறைவன், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே. ஏனெனில் அருள் வடிவான, அன்பு வடிவான, ஒளி வடிவான சிவபெருமான் மட்டுமே அருளும் தன்மையை உடையவன் என்பது பெரியவர்களுடைய கருத்து வெளிப்பாடு. எங்கெங்கு அருள் வெளிப்பாடு இருக்கிறதோ அது எல்லாம் ஜோதி வழிபாடு. எல்லா ஆலயங்களிலும் எல்லோரும் நீங்கள் தரிசிக்கும் பொழுது ஆரம்பத்திலே சிலை திருமேனிகளுக்கு அலங்காரம், போக்கு, வரத்து என்று பல செய்த பிறகு அல்லது செய்து முடிக்கும் வரை நீங்கள் எல்லாம் அமைதியாக அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த கற்பூரம் ஏற்றும் பொழுதோ, தொடர் விளக்கு, 1000 பெருந்திரி விளக்கு ஏற்றும் பொழுதோ அனைவரும் ஓடோடி சென்று எல்லா செய்தி மறந்து ஜோதியை வழிபடுகிறார். ஆகிய இங்கே நம்முடைய சமயத்திலே நிலவுகின்ற எல்லா வழிபாடும் அற்பெருஞ்சோதியாகிய சிவருமானை வழிபடுவதே ஆகும். இதைவிட இன்னொரு சிறந்த செய்தி உண்டு. அது பழிகொள்ளும் தெய்வமானால் தெய்வம் எதுவுமே பழிகொள்வது கிடையாது. எல்லா குலதெய்வங்களுக்கும் உயிர் பலியிடும் வணக்கம் கிடையாது. ஆனால் பிற்காலத்திலே முகலாயர்கள், ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு அவர்களை பார்த்து புலால் பழக்கத்திற்கு ஆளாகி நமது சமயத்தை துறந்து புறச்சமயம் சார்பவர்களை சரி செய்வதற்காக சான்றோர்கள் இந்த புலால் முதலிய பழக்கங்களை ஏற்படுத்தி இவன் நமது மத சமயத்தை விட்டு செல்லக்கூடாது என்பதற்காக அங்கே
இந்த உயிர் பலியிடுவது துக்கமான ஒன்று என்பதை வெளிப்படுவதற்காக கருப்பசாமி என்று நீ வழிபடுவது உன் உள்ளம் கருப்பாகி தூய மனிதனாக இல்லாமல் விலங்கின் தன்மைக்கு சென்று விட்டாய் என்று வெளிப்படுத்துவதற்காகவே அன்றி எந்த ஆதி தெய்வ வழிபாட்டிலும் பழி வழிபாடு கிடையாது. இதை பற்றி சென்னையிலே ஒரு அறிஞர், வெளிநாட்டு அறிஞர் எழுதிய ஒரு கடிதத்திலே, அவருடைய குருவுக்கு எழுதிய கடிதம், அது நமது மதுரையிலே நமது ஆசான் அவர்கள் கூறிய பொழுது, அவர் தமிழகத்துக்கு வந்த பொழுது நம்முடைய சமகாலத்திலே இங்கு தமிழர்கள் என்று அறிவுசார் நூல்களை உடைய சிலரை சந்தித்தோம். அவர்கள் மதுபானம் செய்ய பற்றி அறியாதவர்களாகவும் மாமிச உணவை அறியாதவர்களாகவும் இருந்தார் என்று நாம் வாழும் இந்த 1800க்கு முன்பாக 1600களிலே எழுதி சென்றார். ஆகிய இங்கே நமது தமிழர் வழக்கத்திலே, சைவ வழக்கத்திலே, வைஷ்ணவ சம்பிரதாயத்திலோ அல்லது முருக வழிபாட்டிலோ காணாபத்தியத்திலோ எங்குமே உயிர் பலியீடு பற்றி வரலாறுகள் கடந்த காலத்தில் கிடையாது. ஆகவே தாங்கள் இங்கு இதை பற்றி குழப்பம் கொள்ள வேண்டாம். ஏனெனில் எல்லா சிறுதெய்வ ஆலயங்களிலும் சரி, நடராஜ பெருமானின் முன்னிலையும் சரி, எல்லா இடங்களிலும் தீபம் ஏற்றும் பொழுதே எல்லாரும் ஓடி சென்று வணங்குகிறோம் என்று வள்ளல் பெருமான் தெளிவுற பேசுகிறார். உடனே இன்னொரு சாது தன்னுடைய நீண்ட நாள் வருத்தத்தை பெருமானிடம் வெளிப்படுத்துகிறார். சுவாமி, இன்றைக்கும் சிறு தெய்வங்கள் வழிபாட்டு முறையிலே உயிர் பலி கொடுக்கிறார்களே, அதற்கு என்ன செய்வது என்ற. உடனே வள்ளல் பெருமான், இப்படி சிறு தெய்வங்களுக்கு உயிர் பலி கொடுக்கும் பழக்கம் பிற்காலத்தில் வந்தது. சிங்கம், புலி போன்ற காட்டு விலங்குகளை யாரும் பிடித்து பலியிடுவதில்லை. பலியிடுவோர் வீரர்களாயின் காட்டு விலங்குகளை பிடித்து வந்தல்லவோ பலியிட வேண்டும். உயிர் பலி கேட்கும் தெய்வங்களும் சக்தியுள்ளவனாக இருக்கும் பட்சத்தில் காட்டு விலங்குகளை அல்லவா கேட்கும். எருமை, ஆடு, பன்றி, கோழி முதலிய வீட்டு விலகும் பறவைகளுமே பலியிடப்படுகின்றன. ஏனெனில் அந்த படிநிலையிலே மனித பிறவியிலே விலங்காக இருந்து மனித உடல், அதாவது விளக்கமாக சொல்வோமானால் மாடு மனிதரை முட்டாது, குழந்தைகளை முட்டாது. அந்த மாடு செய்யும் புண்ணியத்தினால் அந்த மாடு மனிதனாக பிறக்கிறது. அது வண்டி இழைக்கிறது, சாலையிலேயே படுத்து உறங்குகிறது. அதுபோல கொக்கு, ஓடு மீன் ஓட உருமீன் வரும் முறை வாடி இருப்பதாக நாம் எல்லாம் ஏதோ படிக்கிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. சிறு மீன்களை உண்டுவிட்டால் பெரிய மீன்கள் அடுத்த தலைமுறை தன் சந்தைகளுக்கு மீன் கிடைக்காது என்பதற்காக பெரிய மீன் வரும் பொழுது அந்த ஒரு மீனோடு உணவு பழக்கத்தை முடித்துக் கொண்ட கொக்கு பிற சிறு மீன்களை தப்பிக்க விட்ட காரணத்தினால் மனிதனாக பிறக்கும். ஆனால் அது நீர்நிலையிலே வாழும் மீனை பிடித்து விட்டு அல்லது மீன் சம்பந்தமான ஒரு தொழில் செய்து அதனால் பொருளீட்டி மனித சட்டையில் இருப்பதால் சாப்பிடும். ஆனால் அந்த கொக்கு மனிதர்களுக்கும் மீனே பிடித்தமான உணவு. இப்படி பிறவி சுழற்சியிலே அந்த ஆன்மாக்கள் படிநிலைகளுக்கு ஏற்ப இறைவனாகப்பட்டவர் பல்வேறு இயல்புகளோடு ஆன்மாக்களை படைக்கிறார். வேறு வேறொருவும் வேறு வேறு இயற்கையும் 100 என இயல்பு என்ற திருவாசகம் பேசும். அவ்வழியிலே இந்த ஆன்மாக்கள் தங்கள் பக்குவம் அடைவதற்காக பல்வேறு அவர்களுக்கு பிடித்த, அவர்கள் பயப்படக்கூடிய உருவத்திலே இறைவன் காட்சி தருகிறார். இவையெல்லாம் உருவக திருமேனிகள். மலைக்கு கடவுள் மலைக்கு மாறி என்று பெயர்.
மலைக்கடவுளுக்கு மாசியிலே பொங்கலிட்டு ஆடியிலே பொங்கலிட்டு மழை கேட்பது மாரியம்மன் வழிபாடு. இதெல்லாம் துறவி அறியாததோ என்று கேட்டார் ராமலிங்கர். உடனே இன்னொரு துறவி எழுந்து, இன்னும் சற்று தெளிவாக கூறினீர்கள் என்றால் நலமாக இருக்கும் என்றார் சுவாமிகளிடம். உடனே சுவாமிகள், சாதுக்களே, சிவரகசியம் என்று ஒரு அற்புதமான நூல் உண்டு. அதிலே நம் கந்தப்பெருமான் அன்னை பார்வதி தேவியிடம் இறைவன் பல்வேறு திருமணியில் இருக்கிறார், எது அவருடைய உண்மை திருமேனி என்று கேட்க, பார்வதி தேவியார் சிரித்த வண்ணம், என் கண்மணி முருகா, ராட்சசர்கள் உன் தந்தையை வணங்க வேண்டுமானால் மகாராட்சசை போன்ற உருவத்தில் அவர் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருக்கு இறை நம்பிக்கை அந்த ஆன்மாவுக்கு உண்டாகும். ஆகவே ராட்சசுகளில் மகாராட்சசாக தந்தையார் உருவகமாக தன்னை காட்டுகிறார். சாதுக்களில் மிக ஆழ்ந்த சிறந்த சாதுவாகவும் தந்தையார் காட்சி தருகிறார். இதையெல்லாம் சிருஷ்டியின் ரகசியங்கள். ஆனால் மகவு பலியிடுவதை எந்த தாயும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தெய்வங்கள், இந்த சிறு தெய்வ மேனியிலே இருக்கின்ற தெய்வங்கள், இவர்கள் தரும் பழியை கண்டு நடுங்கிக் கொண்டிருக்கின்றன என்று பெரிய வல்லல் பெருமான் சற்று நேரம் அமைதியாக இருக்கிறார். அவருடைய உடல் கிடுகிடு என்று நடுங்குகிறது. கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் ஒழுகிறது. சுற்றி இருந்தவர்கள் மிரண்டு போனார்கள். அவரவர்கள் குரல் அழுக ஆரம்பித்தார்கள். அப்பொழுது வள்ளல் பெருமான் அமைதியாக அன்பர்களை பார்த்து, அன்பர்களே, உயிர் பலியினை பற்றி நினைக்கும் பொழுது எனக்குள் இருக்கும் சிவம் நம்பெருமான் ஆகிய அற்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ற உடலை நடுக்கத்திற்கு ஆளாக்கினார். இந்த நிலைதானே சிறு தெய்வங்களுக்கும் இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள என்று பேசி, நம்முடைய வள்ளல் பெருமான் இந்த சன்மார்க்கத்தின் லட்சியமே ஜீவகாருண்யம். அதாவது நீங்கள் எந்த உருவத்தில் தெய்வத்தை வழிபட்டாலும் உயிர் பலி செய்யக்கூடாது என்று கேட்கிறார். அப்போது அன்பர் ஒருவர், சாமி, தங்களுடைய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் பசிதவித்தலையும் புலால் மறுத்தலையுமே மிக லட்சியமாக எழுதியிருக்கிறீர்கள் என்றார். உடனே வள்ளல் பெருமான், இது எமது கருத்தென்று திருமூல நாயனாரும் திருவள்ளுவரும் கூட கொல்லானை உலகு உயிரெல்லாம் தொழும் என்று எழுதியிருக்கிறார்கள். பிரசங்க காலத்திலே நான் கற்ற ஞான நூட்கள் எல்லாம் இந்த உயிர் கொலையும் புலை அந்த இறந்து போனே உடலையும் சாப்பிடும் அவல நிலையை கண்டு கேட்டு நடுங்கி இருக்கிறேன். உயிர்கொலையும் புலைப்பசியும் உடையவர்கள் எல்லாம் உறவினர் அல்லர். அவர்கள் எல்லாம் மனித இனத்தார் அல்லர். மனித இனத்திற்கு விலங்குகளாக இருந்து வந்த புற இனத்தினர். ஆக யாரேனும் புலால் உண்ண மனிதன் என் எதிரில் வந்தால் அவன் ராட்சசனை போல காட்சி அளிக்கிறான். அவனை பார்த்தால் உள்ளம் நடுங்குகிறது, உடல் நடுங்குகிறது என்று கூறிய வள்ளல் பெருமான், உன்புலால் உடம்பின் அசுத்தமும் இதனில் புகுந்து நான் இருக்கின்ற புணர்ப்பும் என் பொல்லாமணியே எண்ணி நான் எண்ணி ஏங்கிய ஏக்கம் நீ அறிவாய். வன்புலால் உண்ணும் மனிதரை கண்டு மயங்கி உள்நடுங்கி ஆற்றாமல் என்பெல்லாம் முருக இழைத்தனன் அந்த இழப்பையும் நீ அறிவாய் என்று கதறுகிறார். இந்த உடலே அசுத்தம் நிறைந்த உடம்பு, இதற்குள் என்னை நீங்கள் வைத்திருக்கிறீர்களே என்று நான் எண்ணி கலங்குகின்றேன். ஆனால் இந்த உடம்பே ஒரு புலால் என்பதை உணராதவர், எல்லா உயிர்களும் தன்னை அண்டி வாழக்கூடிய உயிர்கள் எல்லாம் தன்னை சார்ந்து வாழ்வன என்று உணராமல் அவர்களை வளர்த்தி அறுத்து தின்றும் இந்த மகா பாவிகளை பார்த்தால்
கடும் கோபம் வருகிறது. அவர்களை பிணம்புதைக்கும் குழியென நினைத்தனையே உன் வயிற்றை என்று ஆக்ரோஷமாக திட்டத் தோணுகிறது. கடுகு தாளித்து ஆட்டுக்கறிக்கு இடுக எனச் சொல்லும் சுடுகாட்டு பிணங்களே என்று அவர்களை திட்டத் தோன்றுகிறது. ஆனாலும் எல்லா உயிர்களிலும் நம்பெருமான் இருக்கிறான் என்று என்னுடைய ஆசான் மணிவாசக பெருமான் பேசுவதாலும் எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி என்று திருமுறைகள் பேசுவதாலும் இவர்களை பார்க்கும் பொழுது ஐயோ இவர்கள் எப்பொழுது மனித நிலை அடைவார்கள் என்ற ஏக்கத்தால் என் உடல் நடுங்குகிறது என்று குரல் தழுதழுக்க நம் பெருமான் கூறுகிறார். பிறகு ஒருவன் எப்பெயர் பெற்ற ஆற்றல் உடையனாயிருந்தான் எச்சேலை செய்யக்கூடிய வல்லமை படைத்தவனாயினும் அவன் புலால் உண்ணும் கருத்து உடையவனாக இருப்பானானால் அவன் ஒருபோதும் ஞானியாக மாட்டான். அவன் சிவநெறியாம் சன்மார்க்கத்திற்கு புறம்பானவன். புலால் மறுத்தலே சன்மார்க்கத்தின் கொள்கை என்று தெளிவுபடுத்துகிறார். அப்பொழுது இன்னொரு அன்பர் எழுந்து, சுவாமி, அகத்தில் பற்றில்லாமல் வன்சொல் பேசி நாவினால் பிறரை வதைத்துக் கொண்டு வாழ்தலும் பிற உயிரை துன்புறுத்துதல் தானே என்று கேட்கிறார். அன்போடு அவரை நோக்கிய வள்ளல் பெருமான் அப்படியே கனிவோடு பார்க்கிறார். ஆம் அன்பரே, கொல்லாமை என்பது பிற உயிரை கத்தி கொண்டு அறுத்துக் கொள்வது மட்டுமல்ல, வெட்டி கொள்வது மட்டுமல்ல, உங்கள் நாவினால் காயப்படுத்தும் காயமும் கொலைக்கிணையானது. அதையும் சன்மார்க்கிகள் செய்யக்கூடாது. வன்சொல் பேசுபவன் சன்மார்க்கினான் என்று சொல்லக்கூடிய சன்மார்க்கி என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை இழக்கிறான் என்றார் வள்ளல் பெருமான். உடனே ஒரு அன்பர் எழுந்து, சாமி, சன்மார்க்கமும் சைவமும் வேறா? தங்களை எல்லோரும் உறவு வழிபாடு இல்லை ஜோதி வழிபாடு என்று கூறுவதால் நீங்கள் சைவர் இல்லை என்று பல்வேறு ஆட்கள் விமர்சிக்கிறார்களே என்றார். அதை கேட்டவுடன் அமைதியாக அவரை நோக்கிய வள்ளல் பெருமான், நாவுக்கரசடிகளுடைய தேவாரத்திலே அற்புதமான சில பாடல்கள் உண்டு. தந்தையாகவும் தாயாகவும் தலைவனாகவும் எல்லாவாகவும் இறைவன் இருக்கின்றார் என்று பேசிய நாவுக்கரசடிகள் திருமுறையிலே நின்ற திருத்தாண்டகத்திலே இறைவன் எவ்வடிவு எல்லாம் இருக்கின்றார் என்று கூறுகிறார். ஆக எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி என்று பேசுகிறார். காணும் பொருள் எல்லாம் சிவம் என்று பேசுகிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த சன்மார்க்கமும் பிற உயிர் பேணுதலையே பேசுகிறது. இதை தெளிவாக கூற சன்னிதானங்களாலோ சமய நடத்துனர்களாலோ இயலவில்லை. எனவே நடராஜ பெருமான் அடியேனை இதை இந்த சன்மார்க்கத்தை, திருமந்திரத்திலே பேசப்படும் சன்மார்க்கத்தை, இந்த சைவ சமயத்தின் அடிப்படை கொள்கையாகிய பிற உயிர் பேணுதலை நிறுவவே இந்த சன்மார்க்க சங்கமமே அன்றி இது சைவத்திற்கோ உருவ வழிபாட்டிற்கோ புறம்பானதல்ல. உருவ வழிபாட்டின் பேரில் மனிதர்கள் சண்டையிட்டுக் கொள்வதும் பிற உயிர்களை வதைத்ததற்குமே சன்மார்க்கங்கள் எதிரியாக இருக்க வேண்டுமே தவிர உருவ வழிபாடு செய்வர்களையோ மற்றவர்களையோ தாங்கள் விமர்சிக்க கூடாது என்று அன்போடு கூறுகிறார். உடனே இன்னொரு அன்பர் எழுந்து, சுவாமி, சரி, சன்மார்க்கத்தின் அடுத்த கொள்கை என்ன என்று பேசுகிறார். உடனே வள்ளல் பெருமான், அன்பர்களே, தத்துவ நியாயத்தை அனுசரித்து சமயங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. எல்லா சமயங்களும் உண்மை, சத்தியம், அன்பு, இறைவனை அடைதல் என்ற 4 வழியை மட்டுமே போதிக்கின்றன. அதே போல எவ்வாறு ஒரு மரவேலை செய்பவர் ஆசாரி என்றும் வேளாண் செய்பவன் வேளாளன் என்றும்
படையை ஆட்சி செய்பவர்கள் படையாட்சிகள் என்றும், பல்வேறு கணக்கு வழக்கு பார்ப்பவர்களை கணக்கர் என்றும் நாம் ஜாதிகளாக பிரித்திருக்கிறோமோ, அதுபோல இந்த சமயம் என்பது அவர்கள் வழிபாடு செய்யக்கூடிய உருவத் திருமேனின் பெயரால் மட்டுமே இருக்க வேண்டுமே ஒழிய அது சண்டையிட்டுக் கொள்வதற்கான ஒன்றாக இருக்கக்கூடாது. ஆக இந்த சமயங்கள் பற்றி பேசும் பொழுது நம்முடைய மணிவாசக பெருமான் சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர் என்று பேசுவார். அங்கே இதுதான் சிறந்த சமயம், இதுதான் சிறந்த இறைவன் என்று பேசும்போது உலகத்தில் எல்லோரும் கூறக்கூடிய அந்த ஞான வடிவான, அன்பு வடிவான, ஒளி வடிவான இறைவனை பற்றிய சிந்தனையை பல்வேறு தெய்வங்கள் இருப்பதாக கற்பனையை பாமரர் கொண்டு செல்கிறார்கள். ஆக இந்த தடைகள் எல்லாம் உருவ வழிபாட்டினால் நம் சன்மார்க்கிகள் பிரிந்திருக்கக்கூடாது. இவர் முருக பக்தர், இவர் விநாயக பக்தர், இவர் சிவபக்தர், இவர் பெருமாள் பக்தர், இவர் வைஷ்ணவர், சைவர், இப்படி பாகுபாடு கொண்டு எல்லோரும் ஒருவரை ஒரு அடித்துக் கொள்வதை விட்டு எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த பெருமான் அருளிய சைவருடைய கடமைகளாகிய அனைத்து உயிர்களையும் பேணுதல் என்ற கொள்கையை பின்பற்ற வேண்டியே இங்கு உருவமற்ற வழிபாட்டை நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஜோதி வழிபாடு என்பது எல்லா ஆலயங்களிலும் ஜோதி வழிபாடு நடைபெறுவது மட்டும்தானே நாம் எல்லாம் தரிசிக்கிறோம். அப்படி இருக்கையில் இது எவ்வாறு தனி சமயமாக சன்மார்க்கம் மாறும் என்று நிறுத்திய வள்ளல் பெருமான், ஆதியும் நடுவும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி என் உள்ளத்தே நீதியில் கலந்து நிறைந்து நானும் நித்தியன் ஆயினேன் உலகியே சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன் சத்திய சுத்த சன்மார்க்க வீதியில் உமைத்தான் நிறுவுவல் உண்மை விளம்பினேன் வம்மினே விதைந்தேன். அன்பர்களே, ஆதியும் நடுவும் முடிவும் இல்லாத அற்பெரும் சோதியானவர் என்னுள்ளே நீதியினால் கலந்து நிறைந்து நானும் அவரை போன்ற நிலையை அவருடைய சாயலை பெற்றி, ஆகவே உலகில் சாதி மதம் சமயம் இவையெல்லாம் உங்களை பிரிவுபடுத்துமானால் அதை தவிர்த்து நீங்கள் எந்த சாதி, எந்த மதம், எந்த சமயத்தை சார்ந்தவராயினும் பிற உயிரிடத்து இரக்கம் காட்டும் இடத்திலே நீங்கள் சத்திய சுத்த சன்மார்க்கிகளாக இந்த சத்திய சுத்த சன்மார்க்க வீதியிலே நாம் எல்லாம் நடந்து செல்வோம், வாருங்கள் என்று அழைக்கிறேன் என்று பாடினார். பாடி முடித்த பெருமான், உங்களை கூவி அழைக்கின்றேன். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகள் சன்மார்க்கம் என்பது நாம் கூறிய சன்மார்க்கம் பிற உயிரிடத்து அன்பு காட்டுது. அது இந்த சமயம் அந்த சமயம், இந்த சாதி இந்த சாதி என்று சண்டையிட்டு கொண்டு மனிதம் இறைநிலையை இழக்காமல் இருக்க இந்த சாதி சமய வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி எல்லோரும் பிற உயிர் பேண வேண்டும் என்ற ஒரே முக்கிய லட்சியத்தோடு ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடன் இங்கே வந்து கலந்து கொள்வோம், வாருங்கள். இங்கு சைவம், வைஷ்ணவம், காணாபத்தியம், கிறிஸ்துவம், இஸ்லாமியம், புத்தம், சமணம் எல்லாம் கடந்து எல்லா மதங்களும் போதிக்கும் அன்பு ஒன்றே சன்மார்க்கத்தின் ஒரே கொள்கை. ஏற்றுக்கொள்வோர் வாருங்கள், கலந்து பயணிப்போம் என்கிறார். எல்லோரும் சற்று நேரம் அமைதியாக இருந்து சுவாமிகளை பார்த்து பெருமிதப்பட்டார்கள். அப்பொழுது இன்னொரு சாதி எழுந்து, சுவாமி, ஜீவதயவு ஜீவதயவு என்று சொல்கிறீர்களே, அப்படியானால் அந்த எல்லா ஜீவராசிகளிடத்தும் இதை காட்ட வேண்டுமா என்றார். பெருமான் அவரை அன்போடு நோக்கி, ஆம், இது என்ன சந்தேகம் உமக்கு? எவ்வுயிரும் தம் உயிர் போல் காண்பவரே
எவ்வுயிரும் தம்முயிர் போல் காண்பவருடைய வாய் வார்த்தைகளே வேதாகமத்தின் வாக்கு என்ற சத்தியத்தை நீங்கள் எல்லாம் உணர வேண்டும். கருணை ஒன்றே வடிவாகி எவ்வுயிரும் தம்முயிர் போல் கண்டு ஞான தருணரில் சுத்த சிவ சன்மார்க்க பெருநிதி செலுத்தான் என்ற பொருள் சரி சர்க்குணாய் சாந்த புண்ணியதம் திருவாயால் புகழ்ந்த வார்த்தை அருள்நெறி வேதாகமத்தின் அடிமுடி சொல் வார்த்தைகள் என்கிறேன் என்றார். அதாவது யார் ஒரு கருணை வடிவாகி உருவபேரம் உயிர்பேதம் பாராமல் எல்லா எறும்பு முதலாய் யானை உயிராகவும் புல் முதலாய் பெருமரம் ஆலமரம் உயிராகவும் உள்ள அனைத்து உயிர்களிடத்தும் எவர் ஒருவர் அன்போடு அவற்றை பராமரிக்கிறாரோ அவருடைய வார்த்தைகள் சிவருமானின் வார்த்தை என்பது மட்டுமல்ல, அதுவே வேத ஆகமத்தின் முதல் சொல்லும் முடிவு சொல்லாகும் என்றார். மேலும் எவ்வுயிரும் தம்முயிர் போல் கருதுவதே ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை. இது சன்மார்க்கத்தின் கொள்கைகளுள் ஒன்று மட்டுமே. மேலும் வேத ஆகம சாத்திர புராண இதிகாசங்கள் முடிவான அனைத்திலும் உண்மையாக தெரிவிக்கப்பட்டது இவையே என்பது மட்டுமல்ல என்று கூறிய வள்ளல் பெருமான் அமைதியாக அனைவரையும் பார்த்து எல்லோருக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவுருள் அமைவதாக என்று வாழ்த்தி தர்மசாலைக்குள் சென்றார். உடனே வெளியே இருந்த அன்பர்கள் சாமிகள் இன்றைக்கு சன்மார்க்க கொள்கைகளை விளக்கி உபதேசம் செய்தது அருமை அருமை என்று பாராட்டி ராமலிங்க சுவாமிகள் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தியபடி பிரிந்து செல்கிறார்கள். நாமும் நம் களம் நோக்கி செல்வோம் என்றால் அந்த சைவத்தின் மூன்றாவது கடமையாகிய சக மனிதர் பேணுதலும் நான்காவது கடமையாகிய பிற உயிர் பேணுதலையும் மேற்கொண்டு அதுவே சன்மார்க்கம் என்பதை தெளிந்து சைவம் வேறு சன்மார்க்கம் வேறு என்பதை குழப்பிக்கொள்ளாமல் தெளிவுபடுத்தி வாழ எல்லாம் உள்ள என் தந்தை மேட்டூர் மீனாட்சி சொக்கநாத பெருமானின் பேரொரு கருணை எல்லோருக்கும் உண்டாக திருவருளை பிரார்த்தித்து அமைகிறோம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். கைலாஸ் நமச்சிவாய வாழ்கங்கய்யா. யாரோ ஒருத்தர் யாஸ் விக்னேஷ் ஒருத்தர் வந்திருக்காரு, தெரியல. தெளிவாச்சா? சன்மார்க்கம் வேறு இது வேறுன்னு இல்லைன்னு இவ்வளோ விஷயத்த வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒன்றும் தெரியாத தேவராஜன்லாம் வந்து வள்ளலார் கேவல பேசுறான்ட்டு அது போய் வருத்தப்பட்டு இருக்கீங்க. சன்மார்க்கே சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவருக்கே வள்ளல் பெருமான் அறிவித்த சன்மார்க்க சாராம்சம் முழுமையா தெரியாது. இதுல இந்த சைவ வியாபாரிகளுக்கு என்ன பெருசா தெரிஞ்சிடும்ல. விக்னேஷ் ஐயா அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்கார் புதுசா, யாருன்னு தெரியல. ஐயா கைலாஸ், அவரை அறிமுகப்படுத்த சொல்லுங்க. கைலாஸ் ஐயா. நமச்சிவாய வாழ்க. மனோரன் ஐயா, நாமக்கல். என்னையா அப்பப்ப வேற வேற பேர்ல வந்துட்டு இருக்க சாமி? இது நம்ம பையனமுக்கு சாமி. கேவலமா இருக்கு. நீங்க எல்லாம் ஒரு அப்பனா? பையன் பக்கத்துல இருந்து கேட்கறீங்களா இல்ல நீங்க மட்டும் கேக்குறீங்களா? பையன் கேட்டுட்டு ஐயா. அப்படின்னா வாழ்த்துக்கள். இல்ல பையனை போய் அந்த பக்கம் வேலையை பாருன்ட்டு நீங்க மட்டும் கேட்டிருந்தா ரெண்டு திட்டலாம்னு நினைச்சேன். தப்பிச்சிட்டீங்க. அப்படி இல்லை சாமி, எல்லாத்தையும் நல்லபடியா கூட்டு வந்து எல்லாத்தையும் தெரிய போட்டுதான் சாமி. கண்டிப்பா கண்டிப்பா. வீட்டுக்கார மனைவி இங்கதாங்க இருக்காங்க, 2 பேரும் கேட்டுதாங்க இருக்கோம். சிறப்பு, நல்லா இருங்க. ஆமாங்க ஐயா. தேன்மொழி அம்மா. நமச்சிவாய வாழ்க்கையும் ரொம்ப அருமையா இருந்ததுங்க. அது மெனக்கு